உரிமையானது கொடுக்கப்பட்டு பல வழக்குகளாலும் நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவாலும் அது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் முறையான அனுமதி பெற்று நாங்கள் கிறிஸ்தவ வன்னியர்களுக்கு எம்பிசி மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் உரிமை கேட்டு மாபெரும் மாநாடு நாளை மாலை மேட்டுப்பட்டி பாஸ்கு மைதானத்திலே நடைபெற உள்ளது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநாடு எந்த ஒரு கட்சிக்கும், எந்த ஒரு மதத்துக்கும், எந்த ஒரு இனத்துக்கும் எதிரானது அல்ல. மாறாக இந்து வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட எம்பிசி உரிமையை கிறிஸ்துவ வன்னியர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் மதம் மாறவில்லை, மாறாக கிறிஸ்தவர்களாக பிறந்து கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மூதாதையர் மனம் மாறி இருக்கலாம், ஆனால் நாங்கள் பிறந்தது கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவ மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு மதத்தையும் நாங்கள் சார்ந்து வாழலாம் என்று இந்திய அரசியல் சாசனம் உரிமை அளிக்கிறது. யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், ஏன் பரப்புரையும் செய்யலாம் என்று அரசியல் சாசனம் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறது. ஆகவே மதத்தின் பெயரால் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமை மறுக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்த மாநாட்டின் நோக்கமாக இருக்கிறது. தேர்தலை பற்றி செயற்குழு முடிவு செய்யும். தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது பற்றி செயற்குழு இருக்கிறது. 300 பேர் கொண்ட செயற்குழு இருக்கிறது. அனைத்து கிறிஸ்துவ வன்னியர் வாழும் கிராமங்களினுடைய ஊர் தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் எல்லாம் ஒன்று இணைந்த ஒரு செயற்குழு இருக்கிறது. அது முடிவு எடுக்கும். திமுக ஆட்சிக்கு எதிராக இந்த மாநாடு நடத்தப்படுவதில்லை. மாறாக நாங்கள் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் நமது மாவட்டத்தை சார்ந்தவர் அவரை சந்தித்து விளக்கம் சொல்லி இருக்கிறோம். அவரும் எங்களது கோரிக்கை நியாயமானது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஐ பெரியசாமி அவர்கள் முதலமைச்சரிடம் பேசுவதாகவும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் வழியாக நாங்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்கு வாய்ப்பு பெற்று அவரை சந்தித்து எங்கள் கோரிக்கைகளை வைப்போம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் செயல் தலைவரும் எனக்கு செய்தி அனுப்பியுள்ளார்கள், வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார்கள். கிறிஸ்துவ வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுக்கப்படுவதற்கு எங்களுக்கு ஆதரவு உண்டு என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்து வன்னியர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியோ எங்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த சட்டசபை தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே வடமதுரையிலே நடந்த பொழுது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்துவ வன்னியர்களுக்கு எம்பிசி பட்டியலில் இடம் தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதி 4 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படவில்லை. அடுத்த ஆண்டு தமிழக சட்டசபைக்கான தேர்தல் வர இருக்கிறது. அதற்கு முன்பாக எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி எம்பிசி சலுகையை உரிமையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பிப்பதற்காக இந்த கோரிக்கை மாநாட்டை நாங்கள் நடத்த உள்ளோம்.